أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளாலும் கிருபையாலும் குர்ஆனுடைய இந்த விளக்க வகுப்பு தொடர்ச்சியாக எமது மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாயில் நடைபெற்று வருகிறது. நாங்கள் தொடர்பாடமாக 49வது அத்தியாயம் சூரா அல் ஹுஜராத், சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தின் விளக்கத்தை தான் நாம் பார்த்தோம். அதன் தொடரிலே நாங்கள் இன்றைய நிறுத்தினோம். இந்த 9வது வசனம் மிக அருமையான ஒரு செய்தியை பற்றி பேசுகிறது. அதுதான் வஇன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு, முஃமின்கள் இரண்டு சாரார் அவர்கள் ஆளுக்கால் மோதி பிணங்கிக் கொண்டார்கள். ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு தரப்பாரையும் பிரச்சனையோடு வாழ விடாமல் மூன்றாம் தரப்பாக இருக்கிற முஃமின்களை நீங்கள் சமாதானப்படுத்தி இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது தனிநபர் வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் இரண்டு கலகங்களுக்கு இடையிலே ஏற்படுகிற பிரச்சனை என்று பார்த்து மொத்தமாக இஸ்லாமிய ஹிலாஃபத் வரைக்கும் இந்த ஆயத் பேசுகிறது. இஸ்லாமிய ஹிலாஃபத் ஒரு நீதியான நேர்மையான ஒரு ஆட்சித் தலைவர் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் அப்படி பிரிந்து போனால் அந்த இடத்தையும் இந்த ஆயத்து பேசுகிறது. அந்த ஆயத்தை வச்சுதான் கண்ணியமான சஹாபாக்கள் அவங்க இந்த முரண்பட்டு போகிற அந்த காலத்துல ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் யுத்தங்களை செய்தார்கள். அடிப்படையில் யுத்தம் என்பது காபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையில நடைபெறுகிற நிலையில முஸ்லிம்களையும் சண்டைப்படுத்திக் கொண்டார்கள் என்ற இன்றைய காலத்து கேள்விக்கும் இந்த ஆயத்து தான் பதில் சொல்கிறது. கண்ணியமான சஹாபாக்கள் முஸ்லிம் வெட்டோணும் என்று சண்டை பிடிக்கலாம், பாவம். முஸ்லிமோட மோதிக்கொள்ளணும் என்று அவங்க செய்யல. அவங்க ஏன் இந்த பிரச்சனை, ஏன் அந்த யுத்தம் நடைபெற்றது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஃபைன் பகத்
சமாதானத்துக்கு வராமல் ஒரு ஷாரார் வரம்பு மீறி முரண்பட்டுக் கொண்டே போனால் ஃபகாத்திலுல் லத்தி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால், அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவின்பால் மொத்தமாக மனிதர்கள் மீண்டு வரும் வரைக்கும் நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே முரண்படுகிறவர் யாருக்கு சொல்லவில்லை, மூமின்களுடைய ஒரு சாரார் முரண்பட்டால் அவரோடு யுத்தம் செய்யுங்கள். அதைத்தான் அலிரலியல்லாஹு அவர்கள் ஜபல் யுத்தம் பண்ணி செய்தார்கள், சிஃபீன் யுத்தம் பண்ணி செய்தார்கள். பாவம் அவங்க உலக ஆசைக்காக, இந்த மாதிரி உலக மோகத்துக்காக அவங்க வாழல. அப்படி அவங்க இருக்குமாக இருந்தால் உலக நோக்கத்துல அரசியல் அரசியல்ல அவங்களுக்கு கால்பதியோடு அந்த மோகத்துல இப்படி சட்டம் பிடிச்சி இருந்திருந்தா அவங்கள பார்த்து அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவங்களை பொருத்தி கொண்டார் என்று ஒரு நாளும் சொல்லி இருக்க மாட்டார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அருள், கண்ணியமான அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது. உள்விலங்கி அறிகிற ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் மாத்திரம்தான். பிழையான மனிதர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இருக்க மாட்டானே. அல்லாஹ் நீளமான பார்வை வரக்கூடிய பார்வை. சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் வாழையடி வாழையாக எல்லா அறிஞர்களும் சஹாபாக்களை தாண்டி வந்த தாபியீன்கள், தபு தாபியீன்கள், கண்ணியமான இமாம்கள், ஹதீஸ் ஒவ்வொரு வரலாற்று நடிகளும் சஹாபாக்களை பற்றி யாரும் குறை சொல்லவில்லை. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதுல், சஹாபாக்கள் எல்லாரும் நீதமானவர்கள். யாரும் சஹாபாக்களை விமர்சித்தா மளிகைக்குடைய முதலாவது அடையாளம், அவர் இஸ்லாத்துடைய வரம்போட்டு வெளியே போனதுக்கு முதலாவது அடையாளம் சஹாபாக்களை விமர்சிக்கிறார். அதனால்தான் நான் சென்ற பாடத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆயத்து ஒரு அற்புதமான ஆயத்து. கண்ணியமான சகோதரரை பாருங்க, ஃபகாத்திலுல் லத்தி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ். மூமின்கள் ஒரு ஷரத்தை முன்பற்றிருக்கிறார்கள், காபிர் அல்ல. தாயிஃபத்தான மினல் மூமினீன், மூமின்கள் ஒரு ஷரத். இந்த ஆயத்தை வச்சு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த ஆயத்துல அல்லாஹ் நுட்பமான ஒரு செய்தி சொல்கிறார். இஸ்லாமிய ஹிலாபத்தை ஒருத்தர் கலந்து போனார்ன்றதுக்காக அவர் இஸ்லாத்துடைய அடித்தளத்திலிருந்து வெளியே போட்டு காபீர் என்று சொல்ல வேண்டாம். காபீர் என்று உங்களால் சொல்ல முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரெண்டு தரப்பார் முரண்பட்டு கொண்டால் மூமின்களில் இரண்டு தரப்பார், இந்த மூமின்களில் என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துகிறது. முரண்பட்டிருப்பது மூமின்கள். முரண்பட்டதனால் நீ இஸ்லாத்திலிருந்து வெளியே தள்ளி காபீராக்காது. ஒரு முஸ்லிமை பார்த்து காபீர் என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தகத்லிஹி, அவனை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்றாங்க. லா யர்மி ரஜுலன் பில் குஃப்ரி அவில் ஃபிஸ்கி இல்ல தத்தத் அலைஹி இல்ல மின் சாஹிபு கதாலி. சஹீஹ் முஸ்லிம். யாராவது ஒரு முஸ்லிமை பார்த்து அவன் காபீர் அல்லது அவனை பாவி என்று ஒரேடியாக தட்டினால் அந்த சொல் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் அந்த சொல் போய் உண்மையிலே சொல்லப்பட்டவன் காபீர் என்றால் அது ஓகே, அவன் பாவி என்றால் அது நியாயம். இல்லை, நீ யாரை பார்த்து முஸ்லிமை பார்த்து காபீர் என்று சொல்ல அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிம் தான் என்று இருக்கும்போது நீ உன்னுடைய வார்த்தையால் நீ அவனை காபீர் என்று சொன்னால் அதே குஃபுர் பட்டம் குஃபுர் செய்யாமல் நீ காபீராக. குஃபுர் செஞ்சாதான் மனுஷன் காபீராக. கண்ணியமான சகோதரர்களே, ஆபத்தான வார்த்தை சுப்ரீம் பேசி பார்த்ததல்ல. அதத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொன்னாங்க. அதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. ஐந்து தாயிஃபத்தான் என்று, அதனால தான் நீங்க பார்க்கலாம், நான் சென்ற வாரம் உங்களுக்கு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன அவருடைய ஆரம்ப காலத்துல ஹசபத்தியலாக சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள ஒரு நாள் மிம்பர்ல ஃபத்வா ஓதி கொண்டிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரி. இப்ப இந்த புள்ள கீழே அழுது கொண்டிருக்கிற நேரத்துல கீழே இறங்கி அந்த புள்ளை மிம்பர்ல கொண்டு வச்சாங்க. மிம்பர்ல வச்சுக்கொண்டு அவ்வளவு பெரிய சனப்பெருக்கத்துக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னபடி ஹாதா சய்யிது, இந்த புள்ள ஒரு தலைவர் ஒரு காலத்தில் வஸயுஸ்லிஹு பைனல் ஃபியத்தைன் அஸீமத்தைன் மினல் முஸ்லிமீன். முஸ்லிம் சமூகம் ரெண்டு பெரிய பிளவுபட்டு பிரிவாக, ரெண்டு பிரமாண்டமான பிரிவாக பிரிந்து போகிற நேரத்தில் அன்றைய காலத்தில் இந்த புள்ள சமாதானப்படுத்தி வைப்பார். ரெண்டு தரப்பற ஒரு தலைமைத்துவத்தை கீழே கொண்டு வருவார் என்று ஒன்று அறிவு செய்கிறார். எப்படிப்பட்டவர்கள் ஒரு சாதாரண சும்மா கற்பனை பண்ணி சொல்லல.
உலக அரசியல் மாற்றங்கள், உலக பூகோள அமைப்புடைய மாற்றங்கள், நிலைமைகள், காலநிலைகள் சுப்ஹானல்லாஹ் மாறுவது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், யாராலும் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிள்ளையை பற்றி சொல்ற வார்த்தையின் அடிப்படையில் எந்த காலத்திலும் அப்படி ஒரு சம்பவம் இந்த ஹசனுக்கு நடக்கல என்றிருந்தால் நபித்துவத்துல கலங்கம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடும். சொன்ன அப்படியே நடந்தது. சஹாபாக்கள் உத்தரவு வச்சு சொல்லல, பல ஆயிரம் மனிதர்களுக்கு முன்னால ஜும்மால மிம்பர்ல சொன்னாங்க, பகிரங்க வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை எல்லாரும் பல செய்திகள் முன்னாடி செஞ்சாங்க. ஒவ்வொன்றாக காலம் தாண்டி போகும் கண்டாங்க. ஹுதைபா எல்லாம் எப்போது சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு சென்ற விஷயங்களை நாங்க எப்படி லைஃப்ல கண்டோம்ட்டா, நாங்க ஒரு ஆளை இன்னைக்கு கண்டுட்டு நீண்ட நாளாக நாங்க காணாம இருக்கு, திடீரென கண்ணுடைய பழைய ரெக்கார்டுகள் ஞாபகம் வருமே. அது மாதிரிதான் அப்படி அவங்க முன்னறிவிப்பு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் காலம் தாண்ட 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 நம்பி இப்படி சின்னவர்களே நடந்திருக்குது, இப்படி சின்னவர்களே நடந்திருக்குது, இப்படி சின்னவர்களே நடந்திருக்குது, இப்படித்தான் பார்த்தோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த புள்ள ரெண்டு பெரிய பிளவாக பைன ஃபிலத்தைன் அதீபத்தைன் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமூகம் ரெண்டு பெரிய பிளவுபட்டு போற நேரத்தில் சமாதானப்படுத்தணும். முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் வார்த்தை பயன்படுத்தினாங்க. அந்த முஸ்லிம் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. ஏன் அல்லாஹ் இங்க சொல்றான், பனி தாயிஃபத்தான் மினல் மூமினீன், மூமின்கள் ரபிஷார். அப்ப இந்த பையத்துடைய விவகாரங்கள்ல கடந்த காலங்கள்ல யாராவது ஒரு அமீருக்கு பையத் செய்யாட்டி அவன் காஃபிர், அவன் இஸ்லாத்துல இல்ல அப்படின்னு எத்தனாயிரம் முசீபத் சமுதாயத்தில் உருவாங்க. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் உருவாகிற முசீபத்துகள் ஃபித்னாக்கள் உருவாங்க தெரியுமா? அப்ப இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் மூமின்களாக இருக்கிற நிலையில ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. அப்போ ஹசன் ரலியல்லாஹு பிற்காலத்தில் வளர்ந்து பெரிய ஆளாகிற காலத்துல அண்ணா அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு இடையில அந்த சிஃபின் யுத்தம் நடந்து ரெண்டு பெரிய பிளவாக பிளந்து ரெண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹவாரிஜிகளால் அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஆட்சி வந்தோடனே ஹசன் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, நபி அவங்க சொன்ன முன்னரே போறது ஞாபகம் இல்லை, அவர் சின்ன பிள்ளவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார், இஸ்லாத்துக்கு ரெண்டு பிளவாக பிளவக்கூடாது, எல்லாரும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அவர் வேண்ட பதவியை நான் விட்டுக் கொடுக்கிறேன். அலி ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு நீ ஆட்சியாளர், நான் சாதாரண நிலைமைக்கு வருகிறேன். மொத்த சமூகத்துக்கு முஆவியா ரலியல்லாஹு கலீஃபாவாக அந்த ஆமுல் ஜமாஅ சமாதானத்துடைய ஒற்றுமையான காலம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த வருடத்துக்கு இந்த சம்பவம் நடந்தவுடனேதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற நபியாக மிம்பர்ல வச்சு உங்களை சொன்னாங்க என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு பைஅத் செய்யாத காரணத்திலே ஹசன் ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு பைஅத் செய்யல என்று யாரையும் காப்பீடு சொல்லலாம். மூமின் என்ற தரப்புல பார்க்கலாம். எனவே இந்த ஆயத்து முக்கியமான, இந்த ஆயத்தை வச்சுதான் சஹாபாக்கள் அந்த யுத்தங்களை செஞ்சாங்க. அந்த சம்பவம் சரியா விளங்காட்டித்தான் இன்றைக்கு இருந்து நாங்கள் வரலாறு படிச்சுட்டு சஹாபாக்கள் எப்படி சண்டை செய்யறாங்க, இன்னும் ஒதுக்கிறாங்க, சஃபீன் நடந்தது, ஜமல் யுத்தம் நடந்தது, ஆட்கள் முஸ்லிம் தானே கட்டி கொண்டிருக்கிறாங்க, இது மாறி பேசக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களை, அடுத்தது நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னேன், சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்கள் முனாஃபிக்குகள் ரெண்டு தரப்புல கலந்து முனாஃபிக்குகள் தான் சமாதானமாக விடாமல் பிரச்சனையை மூட்டினார்கள். சஹாபாக்கள் நிரப்பரார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அகீதத்து அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத் நிலைப்பாடு. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரிதான் நாங்கள் சென்ற வாரம் இடையில விட்டோம் ஒரு இடத்துல அலி ரலியல்லாஹு தரப்புல இருந்து ஒரு கூட்டம் சிஃபின் யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால கலந்து போனாங்க. அந்த கலந்து போன ஆட்கள் தான் ஹவாரிஜிகள் என்று சொல்றாங்க. ஹவாரிஜிகளை பொறுத்தவரைக்கும் அவங்க முஸ்லீம்கள் கிடையாது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம் என்ற தரப்புல வச்சு ரசூலுல்லாஹ் பார்க்கல. ஏனென்றால் சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்களை காபீர் என்று சொல்லிட்டு தான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுகிறோம் என்று ஆதாரம் காட்டினார்கள்.
நீங்க பார்க்கலாம், எப்போது நம்ம ஒரு அடிப்படை நல்லா விளங்கணும். குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுல சரியாக விளங்கின மனிதர்கள் சஹாபாக்கள் தான். அங்கிருந்து தான் நாம் பார்க்கணும். இன்னைக்கு நாம் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒரு ஒரு கொண்டு விளங்கினால் அதை நாம ஒப்பிட்டு பார்க்கணும். இதே விளக்கத்தை இந்த ஹதீஸ அறிவித்து சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி விளங்கினார்களா இல்லையா? நம்ம யார் அவங்க விளங்கினா விளங்கல, நாம விளங்குறோம் இப்படி பேசுறாங்க. நீங்க பார்க்கலாம், ஹவாரிஜிகள் என்று 6000 பேர் பிரிஞ்சு போனோம். 6000 பேர், நல்லா கவனிங்க, 6000 பேர். அந்த 6000 பேர் பிரிஞ்சு வைத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காபிர் என்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு காபிர் என்று சொன்னார்கள். 10 சஹாபாக்களை காபிர் என்று சொல்லி போனாங்க. இந்த சொர்க்கவாதியின் நன்மாராய் சொல்லப்பட்டனால எப்படி காபிர் என்று சொல்லலாம்? இப்ப நாங்க விளங்கின விளக்கம் தான் பிழையானது என்பதை நம்ம உணரணும். ஆனால் அதை பிடிவாதமாக இருந்து இவரை காபிர் அலிவதிகளால் காபிர் என்று சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஜமல் யுத்தம் என்ற அந்த யுத்தத்துல அலிவதிகளான தரப்பும் ஆயிஷா நாயகி படையும் மோதுகிற நேரத்துல ஹவாரிஜிகள் ஒரு வாதத்தை வச்சாங்க. அலியே, நீங்க ஆயிஷாவை காபிர் என்று சொல்லுங்க. அப்படி காபிர் என்று சொன்னாதான் அவங்களுக்கு காபிரோட யுத்தம் செய்யணும். நீங்க முஸ்லீமோட யுத்தம் செய்யறதா இருந்தா, முஸ்லீமை வெட்டுவதாக இருந்தா நீங்க காபிர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் நீங்க யாரோட யுத்தம் செய்யறீங்களோ அந்த ஆயிஷாவை சார்ந்தவரை காபிர் என்னும். அவங்களை பிடிபடுறாங்கள அடிமைகளாக இருக்கும். ஆயிஷாவை அடிமையாக பாருங்க. அழிவுகள் ஆயிஷா நாயுடைய தரப்போட யுத்தம் செய்யறதுக்கான காரணம் இந்த ஆயத்து. ஏன்? நீதியான ஒரு ஆட்சியாளர் கலீஃபா வந்திருக்கும் போது அவருக்கு யாராவது முரண்பட்டால் அவங்கள ஒரு தலைமைத்துவத்தை கீழே இஸ்லாமிய சிலாபத்துடைய காலம், நான் நீங்கள் பேசுகிற காலம். அந்த மாதிரி இஸ்லாமிய கலீஃபா வந்து அவருக்கு முரண்பட்டால் அவங்க எல்லாரையும் அழைக்கணும், சமாதானம் பேசணும், சமாதானத்துக்கு இனங்காட்டி யுத்தம் செய்தாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் என்பது ஆயத்து. இந்த ஆயத்தை தான் யுத்தத்தை இன்னொரு சைடாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல நபியுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களுடைய தாய்மார்கள் சொல்றாங்க. நீங்க சொல்லி நாங்கள் யுத்தம் செய்வதாக இருந்தால் காபிராக இருக்கணும் நீங்க விலகின அடிப்படையில் ஆயிஷா நாயை நான் எப்படி காபிர் என்று சொல்வது? அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினீன்களுடைய தாய்மார்கள் சொல்லி இருக்கிறானே. அப்ப 2 ஆயத்தை வச்சுதான் நாங்கள் விலங்கு போடும் நடுநிலையாக. இதுதான் அலியுடைய தவறு நிலைப்பாடு. இவர் ஒரு சைடை பிடிச்சார், ஒரு சைடை பிடிச்சார். யுத்தம் செய்வதாக இருந்தால் அவன் காபிராக இருக்கணும். காபிர் அடிப்படையில் நீங்க யுத்தம் செய்யணும், அவன் காபிர் சொல்லணும் நிலைப்பாடு பிடிச்சார். அல்லது சொன்னாங்க, எனக்கு இந்த வாயால் ஆயிஷா நாயை காபிர் என்று சொல்ல இல்லாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினீன்களுடைய தாய்னு சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் அந்த தாய் என்று சொல்லி இருந்தாலும் ஏன் யுத்தம் செஞ்சது? இந்த ஆயத்தின் அடிப்படையில் செஞ்சார். ஏன் முஃமின்கள் 2 தரப்பாராக பிரிந்து அவங்க முரண்பட்டால் சமாதானப்படுத்துங்கள், சமாதானத்துக்கு இனங்காட்டி அவரோட யுத்தம் செய்யுங்கள், ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்படி 2 ஆயத்தை சொன்னாங்க. இப்ப என்ன கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு சமூகம் வந்து சொன்னாங்க, நாங்க இனிமேல் ஜக்காத் தர மாட்டோம். அவர் ஜக்காத் தர மாட்டோம் என்று சொன்ன அந்த நாட்டுப்புறத்து மனிதர்கள் ஒரு கோத்திரங்களும் நாங்க ஜக்காத் தர மாட்டோம் என்று சொல்லி மறுத்த ஜக்காத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிறுத்தினாங்க. அவங்க முர்த்தத் என்று சொன்னாங்க, மதம் மாறியவர்கள் என்று சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஒரு சைடு எடுத்துட்டு மறு சைடு இல்லத்தை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸ விளங்கினா பிரச்சனை இல்லை. இணைச்சி விளங்கணும். அப்ப அந்த சமுதாயம் ஜக்காத் தர மறுத்தவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னா, குர்ஆன் ஒரு ஆயத்தை தான் ஆதாரமாக வச்சாங்க. குர்ஆன் ஆயத்தை வச்சு தான் நம்ம முடிவெடுத்தாங்க, ஜக்காத் தர மாட்டோம். ஆதாரம் எப்படி விளங்கிருக்காங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா." நபியே, இந்த மூமின்கள் முஸ்லிம்களிடமிருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்கோ. துதஹீரும் வ துஸக்கீஹிம். அந்த ஜக்காத்தை எடுப்பதன் மூலமாக நீங்க அவங்கள அந்த ஜக்காத்தை தூய்மைப்படுத்தும், அவளை சுத்தப்படுத்தும் ஜக்காத் என்று சொல்லிட்டு
என்ன சொல்றாங்க? வஸல்லி அலைஹிம். நபியே, அந்த ஜகாத் தருகிற மனிதர்களுக்கு நீங்க துஆ செய்யணும். ஃபஇன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். நீங்க அவங்களுக்கு துஆ செஞ்சால் அது அவங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஜகாத் எடுங்க, ஜகாத் தாரவங்களுக்கு நீங்க துஆ செய்யணும். இந்த ஆயத்துல நபியே நீங்க துஆ செய்யணும். அவங்களுக்கு ஜகாத் தரமாட்டோம்ன்றதுக்கு இந்த குர்ஆன் ஆயத்தை ஆதாரமா காட்டி அவங்க எடுத்த பிடிச்ச என்ன தெரியுமா? ஜகாத் நபிக்கு நாம ஒப்படைச்சால் அவர்களுக்கு துஆ செய்யணும். இப்ப நபி மௌத்தாயிட்டாங்க, எனவே நபி துஆ செய்யறதுக்கு இப்ப ஹயாத்தோடு இல்ல, அதனால ஜகாத்தும் இல்ல. ஜகாத் கொடுத்தா நபிக்கு துஆ நேரடியா வரணும். நபி ஹயாத்தோடு இல்ல, அதனால நபிக்கு துஆ செய்ய சொல்லி சேர்த்து அல்லாஹ் சொல்லிக்கிறான் அந்த ஆயத்துல. எனவே நபி ஹயாத்தோடு இல்லை என்பதனால இனிமேல் ஜகாத் இல்ல, நபியில காலத்துல முடிஞ்சிக்குது என்று ஜகாத்தை மறுத்தது. இந்த ஆயத்தை குர்ஆன் ஆயத்துல காட்டுது. இந்த ஆயத்தை நேரடியாக பார்த்தால் சரிமானதாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆயத்தை நபி ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல நீங்க துஆ செய்யணும். நபி இல்லாட்டி ஜகாத் இல்லை என்ற அர்த்தமல்ல. ஹஜ்ஜத்துல் விதா ரசூலுல்லாஹ் சொல்றவ, மக்களே அல்லாஹ் உங்களுக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கி இருக்கிறார், ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறார், நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். நீங்க இதை செஞ்சுக்கோங்க, உங்களை தூய்மைப்படுத்தும். இஸ்லாத்தின் கடமைகள் 5 மிக பிரதானமானது. தொழுகை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத். மறுமையினால் குர்ஆன்ல நெடுகிலும் ஜகாத் கொடுங்க 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 என்று சொல்லி எங்கேயும் நிறுத்தல. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துண்டை மட்டும் பிடிச்சி அதுல மட்டும் அந்த வட்டத்துக்குள்ள லொக்கானால் நீ பல முடிவுகள் எடுப்பார். குர்ஆன் ஆதாரம் காட்டான். கண்ணியமான சோதரர் சஹாபாக்கள் என்ன முடிவு எடுத்தார்கள்? ஜகாத்தை மறுத்ததனால், ஜகாத்தை தராம இருந்தா பாவி, ஆனா ஜகாத் சட்டம் இல்லை என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை மறுத்தவனாக மாறுகிற முருத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறார். குர்ஆனை இங்க பாருங்க கண்ணியமான சோதரர், சில பேர் உலகத்தில் வாழ்றதை பார்க்கலாம். அவங்க தொழுகையில நாம நீங்க மௌத்தோர காட்டும் தொழணும் என்பது அல்லாஹ் கட்டளை. அந்த கட்டளை படி மௌத்தாக காட்டு நபியை அவர் தொழுதார். மௌத்தாகும் வரைக்கும் தொழுதார். குர்ஆன் அல்லாஹ் சொல்ற நபியை பார்த்து, வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியகல் யகீன். நபியே, உங்களுக்கு யகீன் வர காட்டும் நீங்க தொழுது கொண்டே இந்த ரப்ப யகீன் வர காட்டும். நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் பார்த்தால் யகீன் என்றால் உறுதி. அந்த உறுதி வர காட்டும் தான் அல்லாஹ் என்ன தொலை சொல்லிக்கிறான். அதனால இப்ப ஈமான் உறுதி வந்துட்டு இனி தொலை தேவையில்லை அப்படின்னு இடையில இந்த பாவம் போட்டு கொண்டு தொழுகை விட்டார். என்ன ஆதாரம்? குர்ஆன் ஆதாரம். யகீன் வரமாட்டாங்க தொலை சொல்லுகிறார். அரபுல இந்த உறுதி என்ற அர்த்தத்துக்கும் யகீன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது, மௌத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இவன் மௌத்தை விட்டுட்டு உறுதி என்ற அர்த்தத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால், அதனால எனக்கு உறுதி ஆயிட்டு, அதனால நாங்க தொழுவதில்லை என்று சுபித்துவவாதிகள் தொழுது விட்டார். கண்ணியமான சகோதரர், அவன் குர்ஆனத்தை ஆதாரம் காட்டின சஹீஹ் சொல்லலாமா? நீ நேர போகணும். அந்த ஆயத்தை யார் வரைக்கும் அல்லாஹ் நபிக்கு வராத உறுதி உனக்கு வந்ததா? மௌத்தோர காட்டு நபிக்கு உறுதி வரலையா? மௌத்தோர காட்ட தொடர்ந்து அந்த ஆயத்தை. கண்ணியமான பெருமக்களே, ஹவாரிஜிகள் என்ற சாரார் இப்படித்தான் சில முடிவுகள் எடுத்தார். அலி ரலியல்லாஹு காபீர்னு சொல்லிட்டு 6000 பேர் பிரிஞ்சு போனாங்க. நல்லா சொன்னீங்க. 6000 பேர் பிரிஞ்சு போன நேரத்துல அவங்க பள்ளி பறவைகளாக ஒதுங்கி இப்படி இபாதத்தெல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். நோன்பு நோன்பு. இந்த மாதிரி ஒரு பிரிவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவுக்கு பின்னால கனிமத் பொருள்களை பங்கு வச்சு கொண்டிருக்கக்குள்ள பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த துல் ஹுவைசிரா என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் எல்லா நபிக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அதில் நீதமாக பங்கு வைங்கள் முஹம்மதே என்று சொன்னார். ரொம்ப கவலைப்பட்டார். என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். கேட்ட அதில் இதா லம் யஅதில் இல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் உடைய ரசூல் நீதமாக நடந்து கொண்டால் உலகத்தில் யார் நீதமாக நடந்து கொள்வது? ஆத்திரம் சஹாபாக்கள் கொந்தளிக்கும் மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தானி அதில் குறுக்கு போய் சொல்றாங்க.
கண்மைதான் நான் கொள்வேன். அவனை விட்டுட்டு அவனுடைய பாட்டில் அவனை விட்டுடுங்க. ஃபைனலாக சஹாபன் அவனுக்கு ஒரு கூட்டம் பிற்காலத்தில் உருவாகுவாங்க. அந்த உருவாகிற கூட்டத்துடைய சிபத்தப்படி இருக்கின்றால் தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம். அவங்க தொழுகையோட பக்தியை பார்த்தீங்கன்னா சஹாபாக்களே நீங்கள் எல்லாரும் புதினப்படுவீங்க. நாம் என்னடா தொழுது பார்த்தா அவ்வளோ ஃபேவரட்டாக தொழுகிறாங்க. சியாமக்கும் ஆசியாமக்கும் ஒரு நோம்பு அவன் நோம்பு கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்த நோம்பாளியாக இருக்கும். அமலுக்கும் அமாலி எல்லா அமல்களை டோட்டலாக எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி அவங்க ஒப்பிட்டு பார்த்தால் அவங்க குட்டி பக்தியான அமலாளிகளாக இருப்பாங்க. பள்ளி பறவையாக எக்ரவுனல் குரான் அவங்க திடீர்னு குரான் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் வலா யுஜாவிஸ் தராபியோ தொண்டக்குழிக்கு கீழாக ஹார்ட் டச் பண்ணாத குரான் ஓதிட்டே இருப்பாங்க. எம்ருக்கூன மின தீனி முருகசாமி மின ரபியா வேட்டையாடப்பட்ட மிருகத்தை நோக்கி எறியப்படுகிற அம்பு அது வயிற்றை கிழித்துக் கொண்டு அம்பு வெளியே பாய்வதை போல இஸ்லாத்துக்கு வெளியே போய்கொண்டே இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க வெளியே வரல. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அறவே எந்த பிரிவும் வெளியே வரல. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் மெல்ல 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 சுபாவம் பண்ணது. அலி ரலியல்லாஹு காலத்தில் நேரடியாக சஹாபாக்கள் காபிர்கள் சொல்லி போனாங்க. 6000 பேர் இந்த கருத்துல நிக்கிற நேரத்தில் 6000 பேரோட ஒரு விவாதம் பண்றதுக்கு விளக்கம் கேள்வி கேட்டு விளக்கம் சொல்வதற்கு நான் முன்வருகிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தைரியமாக சொன்னாங்க, நான் உங்க கேட்கிற கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறேன். எல்லாம் பயந்தாங்க, கொண்டு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் அலிரதியல்லாஹு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் எல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், நல்லா குளிச்சுட்டு துப்புரவாக நல்ல ட்ரெஸ், எப்போதும் ஒருத்தர் பேசுகிறவங்க அந்த ட்ரெஸ் பசங்க இருக்கணும். 4 பேருக்கு முன்னால் அழைப்பு பண்ணி செய்கிறவர் அவர் பார்க்கறதுக்கு ஒரு சூழத்தாக இருக்கணும். அலங்கோலமாக இருப்படாது. அவர் பொருத்தமான அழகான ஒரு ஆடை அணிந்து கொண்டு அந்த சபைக்கு போறாரு. மனுஷன் பொடி லாங்குவேஜ் ஜும்மா மிம்பர் கேட்கணும், பார்க்க சூழல் பசங்க இருக்கணும். இல்லை நான் செல்வதற்கு தான் கேட்கணும், என்னை பார்க்க தெரியும் ஒருத்தர் அப்படியான மேக்சிமம் மன பூசிக்கொண்டு தாடியோடு கேட்கிற பூசிக்கொண்டு பொருத்தமான ஆடைகள் அணிந்து கொண்டு எந்த உடுப்பு வெள்ள நிறம் சிறப்பானதோ அதை உடுத்துக்கொண்டு அதெல்லாம் சென்று சென்று கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தயாராக இருக்கும். அப்படியே போறாங்க. வைத்து முதலாவது சொன்ன வார்த்தை என்ன, நீங்க கண்ணியமான சஹாபாக்கள் இருந்து நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நபி சொர்க்கவாதி என்று சொன்ன ஆட்களுக்கு இருந்து நான் வந்திருக்கிறேன். நபியிட மருமகன் என்று இருக்கிற அலியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் நீங்க காஃபி என்று சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒதுக்கி பெற்றீங்க 6000 பேரு. ஆனால் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பொருத்திக் கொண்டேன் என்று உத்தரவாதம் அளித்த கண்ணியமான சஹாபாக்கள் என்ற ஆட்கள் இருந்து இந்த 6000 பேர் ஒருத்தர் கூட ஒரு சஹாபி கூட உங்களோட இல்லையே. இதான் ஃபர்ஸ்ட் வாதம். இந்த கண்ணியமான சஹாபாக்கள் இருக்கிற ஒரு ஆள் சஹாபி என்ற தரத்தில் உள்ள ஒரு ஆள் உங்களோட இல்லையே. இதான் ஃபர்ஸ்ட் வாதம். ஒட்டச்சு பேசினாங்க பாருங்க, எப்படி அந்த சஹாபாக்கள் அவங்க விலகினாங்க. அல்லாஹ் சும்மா ஒரு ஆளை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவானா, பிள்ளையான சிந்தனைகள் ஒரு ஆளை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்லுவானா, நபியை நேரடியாக சந்தித்து ஈமானோட சந்தித்து வாழ்ந்த சஹாபாக்கள்ல ஒருத்தர் கூட உங்களோட இல்லையே. நாம சரியா அவங்க சரியா நாங்க ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பொறுத்து கொள்ளப்பட்டவங்க எந்த ஆயத்தும் இல்லை. அவங்க சொர்க்கவாதியின் நன்மாராஜர்கள் பார்த்தாங்க. அல்லாஹ் பொருந்திக் கொண்டார் என்று சொல்லப்பட்ட முத்தமான மனிதர்கள் சொர்க்கவாதி என்று இனக்காட்டப்பட்ட சில பேர் அங்கே இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டவுடனே நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீங்கள் உங்கள் ஒரு கருத்தை வாபஸ் வாங்குவீர்கள். முதலாவது சொன்னார்கள் ஆயிஷாவை காபிர் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் அலி காபிர் என்று சொல்லவில்லை. முதலாவது கேள்வி. இரண்டாவது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலிரதியல்லாஹு தரப்புக்கும் இடையே சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த நடுவர்களை நியமிக்க அவங்க ஒத்துக்கொண்டாங்களே.
அவர் சமாதானமாக இருந்து அவர்கள் முவாவியர்களோட படையோட சமாதானம் நடுவர்கள் நியமித்தாங்க. 2 பேரும் அமீர் முஃமினீன் என்ற நிலையிலிருந்து வாபஸ் வாங்கிடுவோம். இந்த நடுவர்கள் யார் அமீர் முஃமினீன் என்று தெரிவு செய்யறாங்களோ அவங்கள சலிவான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒத்துக்கொண்டாங்க. நடுவர்கள் நியமிக்கப்பட்டதே பிழை என்று சொன்னார்கள். உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஆயிஷா நாயை காபிரன்னு சொல்கிற கருத்தை எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் குர்ஆன்ல நபியுல்லாஹ் பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரை விட மேலானவர், அவருடைய மனைவிமார் மூமின்களுடைய தாய் என்று தாய் மூமின்களுடைய தாயை மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் காபிரன்னு சொல்லலாமா? சிந்தனைக்கு தூண்டினார். 2வது நடுவர்கள் நியமிக்கப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கணவன் மனைவி இடையில் பிரச்சனை ஏற்பட்டால் கணவன் தரப்பால் ஒரு நடுவரையும் மனைவி தரப்பால் ஒரு நடுவரையும் நியமிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, மூமின்கள் 2 சாரார் பிரச்சனைப்பட்டால் சமாதானப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறானே. அப்ப நடுவர்கள் நியமிச்சா தன்னை சமாதானப்படுத்தலாம். 3வது அமீருல் முஃமினீன் என்ற பெயரை ஏன் விட்டுக் கொடுத்தார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அருமையான ஒரு பதில் சொன்ன பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற நேரத்தில் மக்கத்து குறைஷியருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது என்று எழுதப்பட்டது. மக்கா காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் வெட்டு கொண்டாங்க. எழுதி கொண்டிருந்தது அலி எழுத்தாளர். நான் ரசூலுல்லாஹ் சொல்ல அழிக்க மாட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்க ரசூலுல்லாஹ் என்றதான் எனக்கு பிரச்சனையே. நீங்க ரசூலுல்லாஹ் நாங்க ஏற்றுக்கொள்வது அல்ல. இந்த ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ் எழுதும் போது நாங்க ஏற்றுக்கொண்டா எனக்கு ஒப்பந்தமே தேவையில்லை. பிரச்சனையே நீங்க ரசூலுல்லாஹ் இல்லை என்றது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமாதானம் ஏற்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் என்று சொல்ல அழிக்கணும். அலிவலியல்லாஹு சொன்னா நான் அழிக்க மாட்டேன், இடத்தை காட்டுமான்னு ரசூலுல்லாஹ் காட்டப்பட்ட சொன்ன கையால் அழிச்சாங்க. கேட்டாங்க இந்த சபையை பார்த்து, அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்காக ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை நபி அந்த சந்தர்ப்பத்தில் தன்னை கையால் அழித்தாங்கண்டா, ரசூலுல்லாஹ் என்ற சொல்லையே அழித்தாங்கண்டா, அமீர் முஃமினீன் என்று சொல்ல பெரிய சொல்லுண்டாது. அதனோட பிறப்பது என்ன பிரச்சனைக்கு சமாதானம் என்பதான தேவை என்ற உடனே 6000 பேர்ல 2000 பேர் விலக்கு பெற்று அறிவியல் தர்மம் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஆயத்து ஒரு விசாலமான இஸ்லாமிய வரலாறு என்ற பகுதியை பேசுவது முக்கியமான ஒரு ஆயத்தாக அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வரலாற்று சொன்னேன். குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் நம்ம எப்பயும் குர்ஆன் ஹதீஸ் வேணுமா சஹாபாக்கள் வேணும். சஹாபாக்கள் தான் அகீதாவை சரியாக இருக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல எப்படி விளக்கணும் என்ற அந்த தொடர்பு தான் நாங்கள் படிக்கணும். அவங்க யாரும் விளக்காத ஒரு விதத்தில் நானும் நீங்கள் புதிய ஒரு அகீதா சிந்தனை வர இயலாது என்றது நல்லா வரணும். சஹாபாக்கள் காட்டுதான் அவங்க ஈமான் கொண்ட மாதிரி இவங்க ஈமான் கொள்வார்களான பேர்வழிகள். எனவே சஹாபாக்கள் மீதமானவர்கள் அவர்கள் இடையே நடந்த ஒவ்வொரு முரண்பாடுகள் ஒவ்வொரு யுத்தங்கள் எடுத்து பார்க்கிறார்கள். இந்த ஆயுதத்தை அடிப்படையாக வச்சு சின்ன நான் இங்கே பேச வந்தேன். அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. தொடரும் இந்த பாடம் அடுத்த ஆயத்தின் விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தஅவானா